எதிர்மறையான எண்ணங்களை கையாள்வது எப்படி? ஓம் சாந்தி. யாராவது ரொம்ப கவலையில இருக்கிறாங்க, குழப்பத்துல இருக்கிறாங்க. அப்ப நாம அவங்கள்ட்ட சொல்றோம், எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு எடுத்துக்கோங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. அப்படிலாம் நம்ம சொல்றோம். நம்மளுக்கே ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, அந்த நேரத்துல நாம என்ன செய்றோம் அப்படின்னா, ஒரு பயம் வருது. அல்லது அந்த பிரச்சனைக்காக மத்தவங்கள ப்ளேம் பண்றோம். மத்தவங்களை நிந்தனை கூட செய்யலாம். சில சமயம் கம்பேரிசன் பண்ணிக்கிறோம். கிரிட்டிசைசம் கூட நடக்குது. கவலைப்படுறோம். இப்ப இது நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனையில நாம இத செய்றோம். ஆனா இது தப்புன்னே நம்மளுக்கு தெரியறதில்ல அந்த நேரத்துல. எந்த ஒரு விஷயத்தினால நம்மளுடைய மனநிலையில நம்ம ஸ்திதி டிஸ்டர்ப் ஆகுதோ, அந்த விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் தான். எந்த மாதிரியான எண்ணங்களை நினைக்கிறதுனால என்னுடைய மனோநிலை டிஸ்டர்ப் ஆகுது. நான் கவலைப்படுறேன் அப்டின்னாலே, அது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான். நம்மளுடைய ஒவ்வொரு தாட்ஸுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும். அது வைப்ரேட் ஆகும். நம்மளுடைய எனர்ஜி மத்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணும். நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸு நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ணும். மத்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப நம்ம ஹெல்த்ல ப்ராப்ளம் வருது அப்டின்னா, டாக்டர் சொல்றாங்க, நீங்க எந்த மாதிரி டயட் எடுத்துக்கிறீங்க? உங்களோட டயட்ட செக் பண்ணுங்க. அந்த டயட்ட சேஞ்சும் பண்ணிக்கோங்க. ஒரு நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்டின்னா, இப்ப இந்த நார் சத்து அந்த மாதிரி சாப்பாடு எடுத்துக்கோங்க அப்டின்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி ஃப்ரூட்ஸு, நெறைய காய்கறிகள், கீரை இதெல்லாம் சாப்பிடுங்க. அப்ப தேவையில்லாதது டிடாக்ஸ் ஆயிடும் அப்டின்னு சொல்றாங்க. நல்ல பொருட்கள எடுத்துக்கோங்க. ஆயில் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி எமோஷனலா நம்ம டிடாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா, அதற்கான சோர்ஸ் என்னது? ஏன்னா எல்லாரும் எப்பவுமே நெகட்டிவ் நினைக்கிறதில்ல. சில பேர் எதையுமே ஒரு நெகட்டிவான கண்ணோட்டத்துல பார்க்குறாங்க. சில பேர் ரொம்ப நெகட்டிவா பார்ப்பாங்க. ஒரு சிலர் பாசிட்டிவாவும் எடுத்துக்கிறாங்க. இப்ப ஒரு சிலர் பாசிட்டிவா இருக்கிறாங்க, ஒரு சிலர் நெகட்டிவா இருக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு என்ன காரணம்? இப்ப எப்படி ஃபுட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ, எந்த மாதிரியான டயட்ல நாம இருக்கோமோ, அதுக்கேத்த மாதிரி உடலோட ஹெல்த் இருக்கிற மாதிரி, நம்ம நம்மளுடைய மனோநிலைக்கான ஃபுட் என்னது? அதாவது சோர்ஸ் ஆஃப் மைண்ட். நம்ம மனநிலைக்கு முக்கியமான சோர்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் இப்ப பல விஷயங்கள பார்க்குறோம், கேட்குறோம், படிக்கிறோம். இப்ப டிவி பார்க்குறோம், மொபைல் பார்க்குறோம், பல இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. நெறைய இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி கேட்கவும் செய்றோம். இப்ப ரேடியோவும் கேட்குறோம் ஃப்ரீ டைம்ல. அதே மாதிரி புக்ஸ் படிக்கிறோம். இப்ப எந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறோம்? எந்த மாரி விஷயங்கள பார்க்குறோம்? எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம வாட்ச் பண்றோம், ரீட் பண்றோம், அதுக்கப்புறம் காதால கேட்குறோம். இது எல்லாமே நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இப்ப ஒரு எக்ஸாம்பிள்க்கு பாருங்க, ஒருத்தன் கன்டினியூஸா இப்ப டிவி பார்க்குறாங்க. நியூஸ் சேனல் கன்டினியூஸா பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த நியூஸ் சேனல்ல அங்கங்க நடந்த விஷயங்கள், இப்ப ஆக்சிடென்ட் நியூஸ் தொடர்ந்து எந்த சேனல் எடுத்தாலும் அங்க ரோடு ஆக்சிடென்ட் பத்தி காமிக்கிறாங்க. அப்ப ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்த விஷயத்த பல நியூஸ் சேனல்ல பார்க்குறோம். திரும்ப ரிப்பீட் பண்ணி அதே தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாரமா அதையே பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நியூஸு. அந்த நேரத்துல உங்க சப்போஸ் இது ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்க குழந்தை வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. குழந்தைன்னா பெரிய குழந்தை. ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வர்றதுக்கு லேட் ஆகுது. உடனே நீங்க ஃபோன் பண்றீங்க.
ஃபோன் பண்ணும்போது, ஃபோன வந்து அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபோன் வந்து அவுட் ஆஃப் ரீச்ல இருக்கு. ஃபோனும் எடுக்கல, வரதும் லேட் ஆகுது. அப்ப எந்த மாதிரியான தாட் கிரியேட் ஆகும்? ஏன்னா, நாம தான் கடந்த 1 வாரமா என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? அங்கங்க நடந்த ரோடு ஆக்சிடென்ட் பார்க்குறோம். நாம வந்து விரும்பலனாலும், நம்ம மனசுல எந்த மாதிரியான எண்ணங்கள் வரும்? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? அப்படி ஒரு வாய்ப்பு மனசுல நெனைக்கக்கூடிய தாட் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. ஏன்னா, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே ஃபீட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம மைண்ட்ல. அப்ப அந்த மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து உண்மையிலேயே ஒர்க் லோட் ஹெவியா இருந்திருக்கலாம். ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம். நல்ல விஷயம் கூட நடந்திருக்கலாம். ஆனா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கலாம். ஆனா நம்ம உடனே வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் நெகட்டிவ் உள்ள போச்சு அப்டின்னா, அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் மனசுல வருது. இப்ப இந்த இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஏற்கனவே நெறைய ஃபீட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல இருந்து நம்ம வந்து வெளில வரணும் அப்டின்னா, அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம மனநிலை, மனோநலம் வந்து நல்ல முறையில இருக்கணும் அப்டின்னா, பாசிட்டிவா எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நாம வந்து இந்த எமோஷனல் டீடாக்ஸ் பண்ணணும் அப்டின்னா, காலங்காத்தால எழுந்த உடனே மொபைல் பார்க்குறது, நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அல்லது காதுல கேட்கறது. இந்த மாதிரி விஷயங்கள எழுந்த உடனே அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா, நம்ம வந்து இப்ப நியூஸ் சேனல் பார்க்குறோம் அப்டின்னா, அதுல வந்து உலகத்துல லட்சம் நல்ல விஷயம் நடந்தாலும், ஒரு நெகட்டிவ் விஷயம் நடந்தா, அத தான் நியூஸ் சேனல்ல போடுவாங்க. நம்ம அது மீடியாவ குறை சொல்ல முடியாது. அதுதான் அவங்களுடைய வேலை. ஆனா, நாம காலங்காத்தால எழுந்து அந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன நம்ம புத்தியில, மனசுல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்துலயும் நம்ம அந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் முதல்ல வந்து நிக்கும். அதனால காலையில எழுந்த முதல் வேலையா ஒண்ணு மெடிடேஷன் பண்ணலாம். அல்லது இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேட்ஜ் வந்து கேட்கலாம். இறைவன் சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள கேட்கலாம். அல்லது நல்ல புக்ஸ் வந்து படிக்கலாம். நல்ல விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். காலையில, காலங்காத்தால இந்த மாதிரியான நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் போறத முதல்ல வந்து கட் பண்ணணும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியில வரணும் அப்டின்னா, ஒரே 1 வாரம் காலங்காத்தால எழுந்த உடனே மொபைல் பார்க்க வேணாம். டிவி பார்க்க வேணாம். நியூஸ் பேப்பர் படிக்கவும் வேணாம், பார்க்கவும் வேணாம். அப்படி வந்து கொஞ்ச நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஃபுல்லாவே பார்க்கலன்னா ரொம்ப நல்லது. காலையில முதல் 2 மணி நேரம், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 ஹவர்ஸ் இந்த மாதிரி நாம வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. மொபைல் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடாது. முதல் 2 ஹவர்ஸ், லாஸ்ட் 2 ஹவர்ஸ். தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம். காலையில எழுந்த உடனே ஒரு 2 மணி நேரம். ஃபுல் டே பார்க்கலன்னா ரொம்ப சந்தோஷம். 1 வாரம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் போகணும். மெடிடேஷன் பண்ணலாம், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கேட்கலாம், படிக்கலாம். அது எவ்வளோ முடியுமோ அது செய்யலாம். இந்த மாரி நல்ல விஷயங்கள ஃபீட் பண்ணிட்டே இருந்தோம்னா, நம்ம மனசுல வரக்கூடிய ஒவ்வொரு தாட்டுமே பாசிட்டிவா வர ஆரம்பிக்கும். ஏன்னா, நம்ம என்ன சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம குடுக்குற சோர்ஸு. அதனுடைய ஆதாரத்தில தான் மனசுல எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது. அதனால இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நம்ம வந்து பெர்மனன்ட்டா வெளில வரணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு 1 வீக் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்டின்னா, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது, படிக்கவும் கூடாது. சில சமயங்கள்ல சில பேரு ஜோக் பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த ஜோக்ல கூட இந்த காலத்து ஜோக்ல எப்படி இருக்குன்னா, பிசிக்கல் அப்பியரன்ஸ கமெண்ட்ஸ் அடிக்கிற மாரி, கிரிட்டிசிசம் பண்ற மாதிரி ஜோக் வருது. இப்ப இது 2 முறை, 3 முறை பார்த்துட்டா, 4வது முறை நாமளே மத்தவங்கள பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணிடுவோம். நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மத்தவங்க மனச புண்படுத்துற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, என்ன உள்ள இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணமோ, அது கண்டிப்பா நம்மளுடைய ஆக்ஷன் மூலமாவே வெளில வந்துரும். அதனால நம்மளுடைய மனச நம்ம வந்து நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து டோட்டலா விடுபடணும் அப்படின்னா,
பாசிட்டிவான விஷயங்கள தான் ஃபீட் பண்ணணும். அதே சமயத்துல நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய இந்த நியூஸ் சேனல்ஸ், நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் புக்ஸு, நாவல்ஸு, சீரியல்ஸு, இந்த ஜோக்ஸு, அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள பார்க்கறது, கேட்கறது, படிக்கிறது. இந்த 3 விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுபட்டு 1 வாரம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்ம மனசுல எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங் வர ஆரம்பிச்சிடும். நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து விடுபட முடியும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.